Good evening, everybody. இன்னைக்கு லிஸ்பெண்டன்ஸ் நேற்று பார்த்தது பிளேஸ் ஆஃப் சோரிங். இன்னைக்கு லிஸ்பெண்டன்ஸ்னா என்ன? லிஸ்பெண்டன்ஸ் என்பது லத்தீன் வேர்டு. ஃபர்ஸ்ட் லிஸ்பெண்டன்ஸ்னா அதுக்கு மீனிங்கு வழக்கு நிலுவையில் இருத்தல். வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது ஒரு சொத்தை விற்கலாமா, வித்தால் செல்லுமா? வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு வழக்கு சொத்தினை, வழக்கிடை சொத்தினை மூன்றாம் நபருக்கு வழக்கில் தரப்பினராக இருக்க ஒரு நபர் கிரை ஆவணம் மூலமாகவோ விற்பனை செய்தால் அது செல்லுமா செல்லாதா? இதுதான் இதனோட தன்மையே. அதுதான் அதன் பிறகு லிஸ்பெண்டன்ஸ்ன்ற வார்த்தை எதுல இருந்து வந்தது? லிஸ்பெண்டன்ஸ் என்ற வார்த்தை லத்தீன் மொழி. அந்த லிஸ் என்றால் வழக்கு, பெண்டன்ஸ் என்றால் நிலுவை. லிஸ்பெண்டன்ஸ் வழக்கு நிலுவையில் இருத்தல், அதான் வித்தியாசம். சரி, இந்த வழக்கு நிலுவையில் இருக்குவதற்கான வார்த்தை லிஸ்பெண்டன்ஸ் என்ற வார்த்தையை எந்த சட்டத்திற்கு, எந்த சட்டத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது? Transfer Property Act 1882 Section 52. Section 52. இந்த 52 என்ன சொல்லுதுன்னா, இந்த 52 என்ன பண்ணா ஒரு ஒரு விற்பனை கிரை ஆவணத்தை பத்தி சொல்லுது. அப்ப விற்பனை கிரை ஆவணத்தை பத்தி இந்த சொத்து சொல்லுதுன்னு வச்சு, அப்போது ஒரு வழக்கிட சொத்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வழக்கில் இருக்கும் தரப்பினர்கள் மூன்றாம் நபருக்கு அதனை விற்பனை செய்த, நீதிமன்ற அனுமதி இல்லாமல் விற்பனை செய்தால் அது செல்லுமா செல்லாதா? அதுதான் இந்த கேள்வி. அப்ப அதற்கு என்ன சொல்றதுன்னா, 5 நிபந்தனைகள் உட்பட்டு இருந்தால் மட்டுமே அது லிஸ்பெண்டன்ஸ். ஒன்று, ஷூட் மஸ்ட் பி தி பெண்டிங். ஷூட் மஸ்ட் நாட் பி கொலிசிவ். Immovable property must be directly and specifically in questions. Transfer condition number 4, transfer by a party to the litigation. Condition number 5, transfer must be affect rights under the degree. இந்த 5க்கு உட்பட்டு இருந்தாலே லிஸ்பெண்டன்ஸ். இந்த 5 நிபந்தனையை நிறைவேற்றினாலே லிஸ்பெண்டன்ஸ். அது என்னவா இருக்கணும்? அந்த மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்யப்பட்ட சொத்தானது
விற்கப்படும் தருணத்தில் வழக்கு ஏதோ ஒரு நீதி அதிகார வரம்பிற்கு எல்லைக்கு உட்பட்ட அந்த தாவா சொத்து அதிகார வரம்பிற்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கப்பட வேண்டும், வழக்கு நிலுவையில் இருக்கப்பட வேண்டும். அந்த விற்பனை செய்யக்கூடிய சொத்தின் மீது வழக்கு நிலுவையில் இருக்கப்பட வேண்டும். மஸ்ட். அடுத்தது திட்டமிடப்பட்ட கொலூசியாக நாட் மஸ்ட் பி இருக்கக்கூடாதும் அப்படின்றது. அது அப்ப இந்த லிஸ்பெண்டன்சி என்பது மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் பொருந்துமா அப்படின்றால் இல்லை. ஒன்லி ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஒன்லி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டுமே இந்த லிஸ்பெண்டன்சி என்ற சொத்து பொருந்தும். இந்த கண்டிஷன் நிபந்தனை பொருந்தும். கண்டிஷன் நம்பர் 4, டிரான்ஸ்பர் பார்ட்டி அதை விற்பனை செய்திருக்க வேண்டும். அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கும் தருவாயில் அந்த வழக்காளிகள் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது லிஸ்பெண்டன்ஸ். சரி, ஓகே. 5வது கண்டிஷன், டிரான்ஸ்பர் மஸ்ட் அஃபெக்ட் தி ரைட்ஸ் அண்டர் த டிகிரி. சரி, இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்ப தீர்ப்பு வாங்க போடுறாங்க. அப்ப அந்த தீர்ப்பு பாதிக்குமா? பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். இப்ப ஏ என்பவர் வாதி, பி என்பவர் பிரதிவாதி. ஏ என்பவர் வழக்கு தாக்கல் செய்கிறார் தாவா சொத்தின் மீது. அந்த தாவா சொத்து தான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அந்த தாவா சொத்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது பி என்பவரோ அல்லது ஏ என்பவரோ நமக்கு ஜெயிக்காது என்ற நோக்கத்திலையோ அல்லது குடும்ப கஷ்டம் என்ற நோக்கத்திலையோ இல்லை கெட்ட எண்ணம் கொண்டு வித்துப்பி அவனுக்குள்ள மாட்டிட்டு கிடக்கட்டும், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்ற நோக்கத்திலையோ ஏதோ ஒரு இன்டென்ஷன் பேஸ்டு ஆன் தி இன்டென்ஷன் தட் ஷூட் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் டு தி தேட் பார்ட்டி, அப்படி செய்யறத பார்ட்டியா செய்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வழக்கு முடியும் தருவாயில் முடிந்ததென்றால் டிகிரி நிறைவேற்றப்படும் என்றால், டிகிரி முடிந்தது என்றால் அந்த நேரத்தில் டிகிரி பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்கலாம், பாதிக்காமலும் இருக்கலாம். அதுதான். ஏனென்றால் ஏ என்றவர் வாதி, பி என்றவர் பிரதிவாதி, சி என்றதான் தாவா சொத்து. இந்த ஏ என்பவர் வழக்கு நமக்கு ஜெயிக்காதுன்னு தெரிந்தது, வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மூன்றாம் நபர் டி என்பவருக்கு அந்த சி என்ற சொத்தை விற்பனை செய்திருக்கிறார். பிறகு 5 வருடம் கழித்து அந்த ஏ என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தாவா தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்ப ஏ என்பவர் அந்த டிசி என்ற தாவா சொத்தை யாருக்கு விற்பனை செய்தார்? டி என்பவருக்கு விற்பனை செய்தார். அப்ப மூலம், அடிப்படை மூலம் யாருக்கு தோல்வியாற்றுச்சு? ஏ என்பவருக்கு உரிமை மூலம் கிடையல. அப்ப டிகிரி யாருக்கு வந்துருச்சு? டிஃபெண்டன்ட்க்கு வந்துருச்சு. பி என்பவருக்கு டிஃபெண்டன்ட்க்கு வந்துருச்சு. அப்ப சி என்ற சொத்து யாருக்கு உரிமை மூலம்? பி என்ற நபருக்கு, பி பிரதிவாதிக்கு உரிமை மூலம். ரைட்டா? இப்ப ஏ போறாரு, விற்பனை செய்கிறாரு, அவர் போட்ட கேஸ் தோத்து போச்சு. இப்ப டி என்ற நபர் ஏ இடமிருந்து வாங்கிய சி என்ற சொத்தினை அவருக்கு உரிமை மூலம் கொண்டாட ரைட்ஸ் இருக்கா இல்லையா, அல்லது உரிமை மூலம் பாதிக்குமா பாதிக்காதா, அல்லது இந்த டிகிரி அடிப்படையில் பாதிக்குமா பாதிக்காதா? கண்டிப்பா பாதிக்கும். அதுதான் சொல்றது. புரியணுமா? ஏ plaintiff, பி
defendants. C, property. Offshoot property. D, third party, purchased party. இதான் ஏ என்பவர் பிளைண்டிப் வாதி, பி என்பவர் டிஃபெண்டன்ஸ் பிரதிவாதி, சி என்பது ப்ராப்பர்ட்டி ஷூட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஷூட் ப்ராப்பர்ட்டி, டி என்பவர் இவர் ஏவிடமிருந்து வாங்கிய தேர்ட் பார்ட்டி. ரைட்டா? ஏயிடமிருந்து வாங்கிய தேர்ட் பார்ட்டி. இப்ப வழக்கு யாருக்கு இடையில் நடக்கிறது? ஏ என்பவருக்கும் பி என்பவருக்கும் இடையில் நடக்கிறது. எதற்காக நடக்குது? சி என்ற சொத்திற்காக நடக்கிறது. இந்த கேஸ் எதன் மீது போடப்பட்டுள்ளது? சி என்ற ப்ராப்பர்ட்டி மீது போடப்பட்டுள்ளது. அப்பொழுது ஏ என்ற பிளைண்டிப் வாதி என்ன பண்றாரு? இந்த வழக்கை போட்டு காலாகாலத்துக்கு ஆளாயிரத்தை விட எவன்டாச்சும் வித்துட்டு போயிட்டா அவன் மல்லு கட்டிட்டு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நைஸா தேர்ட் பார்ட்டிட்ட கம்மி வேலை குறைந்த பிரகத்தை கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ற? டி என்ற நபருக்கு வித்துட்டு இவர் கைண்டுகிறார். கைண்டாலும் இவர் கைண்டுக்கிட்டு இடையினா வர முடியாது இல்லையா? சூட்டு பெண்டிங்ல இருக்குல்ல. அப்ப ஏவுக்கும் பிக்கும் சூட்டு பெண்டிங்ல இருந்தாலும் சி என்ற ப்ராப்பர்ட்டி மீது ஏவுக்கும் பிக்கும் கேஸ் பெண்டிங்ல இருந்தாலும், ஆனா பர்ச்சேஸ்டு ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருக்கு? பேர்ல இருக்கு, டைட்டில் டி என்ற பேர்ல இருக்கு. இப்ப இவருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த சொத்து வாங்கினால் செல்லுமா செல்லாதான்? அதான்ற கேள்வியே இந்த ரிலீஸ்பெண்டன்ஸ் என்ற பொருளே மீனிங் அதான். அப்ப இவர் ஏ என்ற நபரிடம் வாங்கிவிட்டார். அப்ப இவருக்கு உரிமை மூலம், இது ஏ என்ற நபருக்கு உரிமை மூலம் இருந்தால்தான் அந்த உரிமை மூலம் டி என்பவருக்கு வரும். அப்படி இல்லை என்றால் இவருக்கு ஏ என்பவருக்கு உரிமை மூலம் இல்லை என்றால் டி என்பவருக்கு உரிமை மூலம் வராது. இப்ப ஏ என்பவர் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அப்ப தள்ளுபடி செய்யப்பட்டால் யாருக்கு சாதகம்? பிரதிவாதிக்கு சாதகம். அப்ப அந்த சி என்ற ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம்? பி என்ற வகைராவுக்கு சொந்தம். அப்பொழுது டி என்ற நபர் பியிடம் போயிட்டு எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு உரிமை மூலம் கொண்டாட முடியுமா? முடியாதும். ஏனென்றால் உரிமை மூலம் வாங்கி கொடுத்த நபர் உரிமை மூலம் இல்லை என்றால் அவருக்கு உரிமை மூலம் கிடையாது. அதுதான் இது. அப்ப பி என்ற நபருக்கு சி என்ற சொத்து உரிமை மூலம் உண்டு வந்துருச்சு, நீதிமன்றத்தின் மூலம் வந்துருச்சு. அப்ப டைட்டில் டீட்ஸ் யார் பேர்ல இருக்கு? தேர்ட் பார்ட்டி பர்ச்சேஸ்டு. இவர் நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே பர்ச்சேஸ்டு பண்ணியிருந்தாலும் உரிமை மூலம் அவருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கொடுக்க முடியும். கிடைக்கும் என்ற ஆதாரம் இல்லை. கிடைக்கும் என்ற சட்டப்பூர்வமான உரிமை கிடையாது. ஏனென்றால் யார் ஒருவரோ சுருக்கமா சொன்னா, இந்த ஜாக்பீஸ் என்கிட்ட இருந்து எனக்கு உரிமை, நான் வச்சிருக்கிறேன்னா இது என்னுடைய உரிமை, இது நான் கொடுக்கறதுக்கு உரிமை இருந்தால் தான் நான் உனக்கு கொடுக்க முடியும். எனக்கே உரிமை இல்லாத பட்சத்தில் நான் உனக்கிட்ட கொடுத்தேன்னா அது உனக்கு உரிமை எப்படி வரும்? அதுதான். அப்ப இந்த சொத்து ஏவுக்கு உரிமை மூலம் இல்லை என்று நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டு விட்டால் இவரது டி என்பவரின் உரிமை மூலமும் பாதிக்கப்படுகிறது. அப்ப இவர்கிட்ட போயிட்டு எனக்கு எதிராக பி என்பவருக்கு எதிராக டி என்பவர் சி என்ற சொத்தின் மீது வழக்கு தாக்கல் செய்கிறார். அப்ப தாக்கல் செய்யும்போது அது என்னவா மாறுகிறது? இது என்னவா மாறுகிறது என்றால் லிஸ்பெண்டன்ஸ் ரெசிடிகேட்டா. இந்த ரெண்டு கேடர்ல வந்துருக்கு.
அதாவது என்னன்னுட்டா லிஸ்பெண்டன்ஸ் வித் ரெஸ்டிகேட்டா. ரெஸ்டிகேட்டா எப்படி வரும்னு கேட்டால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த தாவா சொத்தின் சம்பந்தமாக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதனால இந்த தீர்மானிக்கப்பட்ட சொத்தானது உனக்கு உரிமை மூலம் கிடையாது, உனக்கு உரிமை மூலம் கிடையாது அப்படி என்று சொல்லி முடிவுக்கு வந்துடும். அப்ப இது ரெஸ்டிகேட்டா முன் தீர்ப்பு தடைக்கு உட்பட்டது. அதன் பிறகு நான் நல்லெண்ணத்தின் வாங்கியதன் அடிப்படையில் எனக்கு ரெஸ்டிகேட்டா பொருந்தாது என்று வாதிடும் பொழுது அப்ப என்னது லிஸ்பெண்டன்ஸ் வருது இல்லையா? அப்ப இந்த லிஸ்பெண்டன்ஸ் எப்படி வருதுன்னு கேட்டா, ஏ என்பவர் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது டி என்பவருக்கு விற்பதன் காரணமாக இவருக்கு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதன் காரணமாக இந்த நபரிடந்து வாங்கிய நபர் டி என்ற நபர் வாங்கி அவருக்கு எதிராக டி என்ற நபர் பி எதிராக வழக்கு தாக்கல் செய்தார். இவருக்கு ஏவுக்கு என்ன நிலைமையோ அதே நிலையை டி என்ற நபருக்கும் தொடரும். இதான் அது இந்த பி என்ற நபரிடமிருந்து இந்த டி என்ற நபர் வாங்கியிருந்தால் அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கானது பி என்பவருக்கு உரிமை மூலம் கிடைத்தது போல இவர் விற்பனை செய்திருந்தால் இந்த வழக்கான இந்த சி என்ற சூட் ப்ராப்பர்ட்டியானது டி என்ற நபருக்கு உரிமை மூலம் கிடைத்திருக்கும். அப்ப வழக்கினுடைய முடிவு நிலை கருத்தில் கொண்டுதான் லிஸ்பெண்டன்ஸ் முடிவு செய்ய முடியும். வழக்கினுடைய முடிவின் உறுதி செய்தான் இந்த லிஸ்பெண்டன்ஸ் முடிவுக்கு வரும் என்பதை தெளிவுட சொல்லப்பட்டுள்ளது. சரி, புரிஞ்சுத்தானே? ரைட். இதற்கு சில லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஜெயராம் முதலியார் வெர்சஸ் ஐயா சுவாமி, ஆப்ஜெக்ட் ஆஃப் த லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ராஜேந்திர சிங் வெர்சஸ் சாந்தா சிங், prevent of the objecting, prevent the defecting the course, jurisdiction of the degree. Thompson Press versus Manak Builders, effect on pendant the light purchaser என்ற வழக்கு மூணும் முக்கியமான வழக்காக இந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது.